பாத்தீங்களா? வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கேஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் கேன்சர். விசிட் மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர். மறக்க சர 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 சரக்க முத முற ஊத்தி குடிச்ச இறுக்கி ஒன்ன வெறுக்க குடி முடியல அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்ச. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலவை வண்ணம் பூசி வைத்துக் கொள். மையா மையா. சேதன் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணிட்டு வந்தேன் விஜய் சேதுபதி அண்ணாவை. இப்போ கேரளாவில் சொல்லுது ஒழுங்காக நீ போய் டான்ஸை கற்றுக்கோ, டான்ஸ் ஆடும், நீ வந்து ஆடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, கற்றுக்குன்னு சொன்னார். ஸோ அவருக்காகவே நான் இங்கே வந்து நான் டான்ஸ் ஸ்டுடியோவில் நான் வந்து கற்றுக்கிறேன். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சரக்கு அடிச்சேன் போதையே இல்லை. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை. நான் ஒண்ணு மட்டும் இங்க பதிவு பண்ணணும். நான் 2 பேரும் ஒரு அண்ணன் தங்கச்சின்ற நிரூபிச்சிருக்கேன். பாத்தீங்களா? எப்படி சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட எண்ணெய் இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. என்ன கொண்ட पग मरे सा सा हमारे सदनी प म प ग म प प सा नि म प नि सा ग முக்கியமான ஒரு நபர் வந்து டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பனிங் வந்திருக்காரு. இவர் இல்லாமல் எந்த கடையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒருத்தர். ஸோ புகழ் சொல்லுங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு நம்ம யுவராஜ் ப்ரோ அண்ட் காயத்ரியோட டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பனிங் வந்திருக்கீங்க? இல்லை உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான், எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஆசை. ஆனால் இன்னைக்கு இருப்புன்றதை நான் எதிர்பார்க்கல. வீட்டில் அம்மா காலையிலே வந்து இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நேராக இங்கே தான் வந்திருக்கேன். இதை ஒரு கோயிலாக நினச்சி. சூப்பர். உண்மையில் மனசார சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல இவங்க 2 பேரும் இது எப்போ இருந்தாலும் விஷ் பண்ணி எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்கன்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. என் ஒய்ஃபும் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு தான் வரணும், வளகாப்புக்கு வந்தப்பையும் நீங்கள் அங்கே போங்க, என்னால் வரமுடியல நீங்கள் போங்கன்னாங்க. இப்பயும் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரில் இருக்காங்க, அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போங்கன்னாங்க. கோயிலுக்கு போகிறது மட்டும் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இதேமாரி இன்னும் நிறைய பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணணும். உன் வாயால் ஒரு தடவை ஸ்டுடியோ பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஈஸியாக மாட்டேன் சொல்லு. பீட் இருப்பா, சொல்றதுக்குள்ள அவர் சிரிக்கிறாருப்பா. சரி சொல்லு. இப்போ ரிதமிக் பீட் டான்ஸ் ஸ்டுடியோ, டான்ஸ் கோட் சொல்லு. ரிதமிக் பீட் டான்ஸ் கோட். இப்போ நீங்க சொல்லுங்க. ரிதமிக் பீட் டான்ஸ் கோட். இதுல நம்ம வந்து வேற தமிழா இருந்தா கொஞ்சம் தடவலாம் இருக்கும், இங்கிலீஷ்னா ஈஸியா வந்துடும். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். இன்னும் எல்லாருடைய விஷயங்களும் எங்களுக்கு வேணும். சூப்பர். இதேமாரி இன்னும் நிறைய நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, சூப்பர், லவ் யூ. அடுத்தடுத்து புகழ் வந்து இங்கே நிறைய டான்ஸ் ஆட போறாரு. இனிமேல் டான்ஸ் வீடியோஸ் புகழ் நிறைய. எனக்கு அது ஒரு டவுட் ப்ரோ. இல்லை, நான் டான்ஸ் கிளாஸ் பார்க்குறேன். உண்மையில் சீரியஸாக கேமரா ரெக்கார்ட் ஆகுதுல. ஏன்னா வந்து சேதன் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணிட்டு வந்தேன் விஜய் சேதுபதி அண்ணாவை. அப்போ கேரளாவில் சொல்லுது ஒழுங்காக நீ போய் டான்ஸை கற்றுக்கோ, டான்ஸ் ஆடும், நீ வந்து ஆடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, கற்றுக்குன்னு சொன்னார். ஸோ அவருக்காகவே நான் இங்கே வந்து நான் டான்ஸ் ஸ்டுடியோவில் நான் வந்து கற்றுக்கிறேன். சரிங்களா? டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன். ஒரு ஸ்டெப் இப்போ சொல்லி தருவார், ஒரு ஸ்டெப் இப்போ ஆடுங்க. ஓப்பனிங்க்கு ஒரு ஸ்டெப். இப்போ தான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் ஓப்பனிங்க்கு. அதை நாங்கள் முடிச்சுட்டு விளக்கு ஏற்றணும், அதை முடிச்சுட்டு வந்துடும். ஓகேயா? நீ பற்ற வைக்கிறத நிறுத்து. நான் ஒண்ணு மட்டும் இங்க பதிவு பண்ணணும். நான் 2 பேரும் ஒரு அண்ணன் தங்கச்சின்ற நிரூபிச்சிருக்கேன். பாத்தீங்களா?
எப்படி வேற இல்லை, உன்னால மட்டும்தான் காயு இப்படிலாம் யோசிக்க முடியும். அதான் காயு. அதான் காயு சூப்பர். சந்திரனை பிடிக்கல, சூரியனை பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குதே எதனால? கத்திச்சண்டை பிடிக்கல, பக்தி படம் பிடிக்கல, புத்தமைக்க பிடிக்குதே எதனால? இங்கே இங்கே வந்தா கஷ்டம் இல்ல, எங்கே எங்கே ஆடை இஷ்டம் இல்ல. சரி, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் பர்சனலி யுவராஜ் ப்ரோக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல கனெக்டில் எப்போவுமே இருப்பீங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டான்ஸும் பாட்டும் பாடினவன் ஊரை சுற்றிக்கிட்டு பாட்டையும் டான்ஸையும் ஆடி தெரியாத ஏதாவது வேலை பார்த்து பொழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி டான்ஸும் பாட்டுமே ஒரு பெரிய பொழப்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறதும் மாறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபோன் வந்ததுக்கப்புறம் யூடியூப்பு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் அவங்க திறமைகளை இன்றைக்கி ஷோகேஸ் பண்ணுற ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க திறமையை ஒரு ஃபோனில் அப்லோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ண முடியுது. அதை பார்த்து நிறைய சினிமா வாய்ப்புகள் வருது, நிறைய படங்களுக்கு கூப்பிட்றாங்க, நிறைய டான்ஸ் ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ் கூப்பிட்றாங்க. பெரிய ஓப்பனிங். அதனால் பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் குழந்தைக்கு நிறைய திறமை இருக்கும், படிப்பு மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு நீங்கள் நம்பாதீங்க. படிப்போடு சேர்ந்து அவங்களுக்கு பிடித்த இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்மில் எனி ஃபார்மாக இருக்கலாம், அது டான்ஸாக இருந்துச்சு, சிங்கராக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நோ சொல்லாதீங்க. ஸோ அவங்களுக்கு அதையும் சேர்ந்து கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க பாட்டை உலகமே கேட்கலாம், அவங்க ஆட்டத்தை உலகமே பார்க்கலாம். அப்படி ஒரு பிள்ளையாக அவங்க பிள்ளை இருக்கலாம். ஸோ அதனால் கனவு காணும்போதே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. சூப்பர். ஸோ எப்பவுமே நிறைய விஷயம் நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர். ஒரே ஒரு கேள்வி தான், வாழ்க்கையில் பொதுவாகவே மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும்? நன்றி மறக்கக்கூடாது. செஞ்ச உதவியை வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம நன்றி மறவாமல் இருக்கணும். பழைய நண்பர்களை மறவாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளை தூக்கி விட்டவங்கள என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பிறருக்கு செய்கிற உதவி, அதை மறந்துட்டு போயிடணும். நாம் தான் செஞ்சோம், நாம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க டான்ஸ்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு இறங்க போகிறீங்க? எப்போத்துலேருந்து நம்ம ஆரி புது அவதாரம் எடுத்து ஒரு டான்ஸராக கூடிய சீக்கிரம் பார்க்கலாமா? சோபனாவும் அவதாரம் எடுக்க ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கு. நான் அன்னைக்கே சொல்லும்போது சொல்லிட்டேன், பயங்கரமா வீட்டில் கூட நான் இப்படி தான் ஆடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ வெரி சூன் நானும் கிளாஸுக்கு வந்து சீரியஸாகவே ஸ்டார்ட் பண்ணேன். இது ஏதோ மைக்காக சொல்ல, யுவராஜ்கிட்டே சொன்னேன். திரும்ப வந்து நம்ம பேக் டு ஃபார்ம். நிறைய சங்க பில்டிங் இடிஞ்சதுக்கப்புறம் ஆடுறது நின்று போச்சு. ஆனால் நல்லா ஆடுவோமான்னு கேட்குறீங்க, ஆடுவோம். ஆமாம், கையை காலம் ஆடுவோம். அது மாதிரி இங்கே வந்து திருப்பம் ரீஸ்டார்ட் பண்ணணுன்னு யுவராஜில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் ஷூட்டிங் இல்லாத டைமில் again I wanted to practice. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட எண்ணெய் இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத.
நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூய்வள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில் நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூய்வள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையோ திரிகுறையிடும் திருவிளக்கு நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா நான் புன்னகை செய்தால் போதும் அட திசைகள் உடைத்திடக்கூடும் என் கர்ப்பமே என் கிரீடமே மலர் அம்புகள் செலுத்திடும் பெண் வாவ் தி பியூட்டி பவி இஸ் வித் மீ அப்படிதான் என்ன அதாவது எவ்வளோ அமைதியான ஒரு பொண்ணு சாந்தமான ஒரு பொண்ணு உள்ளே ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டம் அந்த மாதிரி ஆடி இருக்காங்க சூப்பர்ஸ் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஐ திங்க் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் மாதிரி உங்களுக்கும் யுவி அண்ட் காயத்ரி ஆல்சோ ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபஸ்ட்டு தேங்க்யூ அதை நீங்கள் டான்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு யுவராஜ் அண்ணா அண்ட் காயத்ரி அக்கா வந்து லைக் எஸ்எம்லேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸாக நான் என்னோட கெரியரோட ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும் பட் அவங்களுமே அந்த டைம் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் அதான் அவங்கக்கிட்டையுமே கால் பண்ணி சொல்லியிருந்தேன் வர முடியல பட் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை பார்க்கும்போது இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தேன் அண்ட் யுவராஜ் அண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய கோடியோ பண்ணியிருக்காரு எனக்கு பெருசா டான்ஸ் வராது எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா என்னென்னமோ இப்படிலாம் ஒரு அது வந்து அந்த டான்சர்ஸோட வைப் எனக்கு வந்துருச்சு அவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஷூட்ல நம்ம பார்த்து அவங்களோட ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி பயங்கர வைப் இருக்கும் நமக்கு ஆடவே தெரியலனாலும் நம்மள ஆட வச்சிருவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த டான்சர்ஸா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் நிறைய கோடியோ பண்ணியிருக்காரு எப்போ கால் பண்ணாலும் சொல்லு தங்கச்சி சொல்லுமா பண்ணிடலாம் அந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுவார் நீ அது பண்ணணும் இது பண்ணணும்னு நிறைய எனக்கும் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி எங்களோட பாண்டிங் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பாண்டிங் சொல்லலாம் இப்போ வந்து ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே அவங்களோட பழைய ஃப்ளோருக்குமே நான் போயிருக்கேன் ஸோ அவங்களோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பி ஏதோ ஒன்று சொன்னார் அது என்னது டான்ஸ் அந்த கனெக்ஷனு நிறைய கொடியோ பண்ணி கொடுத்துருக்காரு திட்டு வாங்கினது இல்லை ஏன்னா அவருக்கே தெரியும் நான் சொல்லிடுவேன் அண்ணா எனக்கு இது வரல வேற ஏதாவது சொல்லி கொடுங்க கத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் ஆடு வர வரைக்கும் ஆடு அப்படின்னு ஃபுல் டே உட்கார வச்சு ஆட வைப்பாங்க அந்த டான்சர்ஸும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு டைம் வந்து மேலேருந்து இப்படி பறக்கிறது அண்ணா தரையில் நின்று ஆடுறதே எனக்கு வர மாட்டேங்குது ஏன் இப்படி பறக்கிற மாதிரிலாம் கொடியோ பண்ணுறீங்க நீ பண்ணுமா உன்னால் முடியும் அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணுவார் ஸோ யா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் அவங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ அரக்கி ஒன்ன மறக்க சரக்க முத முற ஊத்தி குடிச்ச இறுக்கி ஒன்ன வெறுக்க முடியெல்லாம் அடி மனசுல வெம்பி வெடிச்ச அடியே இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே பாடி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கேஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் கேன்சர். விசிட் மிராக்கிள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சென்டர்.